சிஎம்எஸ் மிஷனரியாக திருநெல்வேலியிலும் சிவகாசியிலும் தன் காலை பதித்து ஊழியத்தை செய்த அருள் திரு தாமஸ் கேஜெட்டன் ராக்லண்ட் ஐயாவுடைய நினைவகம், அதாவது கல்லறையிலிருந்து இன்றைய தென்றலின் வணக்கங்க. ராக்லண்ட் ஐயா அவர்கள் பிரிட்டன் தேசத்தில் இருக்கிற ஜிப்ரால்டர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் மேத்தமெட்டிக்ஸ் படித்தவர். கார்பஸ் கிறிஸ்டி யூனிவர்சிட்டியில் ஒரு டியூட்டராக வேலை செய்ய ஆரம்பித்தவர். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாமேதை, ஒரு வெரி லேர்னட் பர்சன், ஏசப்பாவை அறியாதவர்கள் இன்னும் அந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டிஸ்டர்பன்ஸ்னால ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு இந்திய தேசத்துக்கு வந்து ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். ராக்லண்ட் ஐயாவுடைய மிஷனரி பேட்டர்ன் ஐட்டினரண்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயுமே அவருக்கு சொந்தமான நிலமோ சொத்தோ எதுவுமே அவர் வைக்கலை. அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு இடத்துக்கு போனார்னா 20 நாள் அங்கே தங்கி இருந்து அந்த ஜனங்களை ஆண்டவருடைய அன்புக்குள்ளே நடத்தி அவர்களை பிளஸ் பண்ணிவிட்டு மீண்டும் வேறு இடத்துக்கு போவார். இந்த உலகம் நமக்கு ஒரு கூடாரமே தவிர இது நிரந்தர இடம் இல்லை என்பதில் ரொம்ப தெளிவாக அவர் செயல்பட்டார். பல எதிர்ப்புகள் மத்தியில இந்த சிவகாசி சுற்றுப்புறத்துல இருக்கிற இடங்களில கர்த்தருடைய அன்பை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக தன்னுடைய 43வது வயதிலேயே மரித்தவர் தான் ராக்லண்ட் ஐயா அவர்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. இந்த உலகம் நம்ம எல்லாருக்குமே டெம்பரரி தாங்க. நிரந்தரமான ஒரு வீட்டுக்கு போனோம்னா அங்க ஜீசஸ் இஸ் தி ஒன்லி வே. அங்க இயேசுநாதர் அக்கறையிலே காத்து கொண்டு இருக்கிறார். அவரை மீட் பண்ண நீங்க ரெடியா? ஹேவ் a nice day. God bless you.